என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Abstergo Os வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணோம். டிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் பார்ட்டிஷன் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். 64 GB க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற சைஸை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம டிஸ்க் ஜீனியஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த செட்டப் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸை வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா ப்ராசஸையும் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வந்து உங்கள் பிசி வந்து 32 பிட்டா இல்லை 64 பிட்டான்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் உள்ள கிராக்கை மட்டும் காப்பி பண்ணி டிஸ்க் ஜீனியஸோட ஃபைல் லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணிடுங்க. என்னோடய லேப்டாப் வந்து 64 பிட்டு, அதனால் நான் அந்த கிராக்கை வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்க் ஜீனியஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண அந்த 64 GB பார்ட்டிஷன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து க்ரியேட் நியூ பார்ட்டிஷன் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டிஷன் வந்து ext4 வந்து கொடுத்துக்குங்க. வால்யூம் லேபிள் நேம் ஏதோ வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு சேவ் ஆல் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துங்க. மறுபடியும் எஸ் கொடுத்துங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பேரகான் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டால் பண்ணுற செப்பரேட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரீஸ்டார்ட் த சர்வீஸ் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண பார்ட்டிஷன் வந்து கிளியராக காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ABS v1ங்கிறது காட்டுது. நம்ம க்ரியேட் பண்ண பார்ட்டிஷன் வந்து காட்டுது. கீழே இருக்க Abstergo Os வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க OS. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண பார்ட்டிஷன் வந்து மை கம்ப்யூட்டரில் வந்து காட்டுது. இப்போ அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. க்ரியேட் நியூ ஃபோல்டர் கொடுத்துங்க. நேம் வந்து ABS v1 ஸ்மால் கொடுத்துங்க. இப்போ அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நேம் வந்து டேட்டான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டெவலப் பண்ண OS வந்து ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபைல் வந்து ரீநேம் பண்ணுறதுனா பர்ஃபெக்டாக பண்ணிக்கணுங்க, இல்லாட்டா வந்து வாய்ஸ் புட் ஆகாது. இப்போ வந்து ஆல் செலக்ட் பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ண பார்ட்டிஷனில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸ்டெப்ஸை வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து 2 கர்னல் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிடுங்க. இப்போ வந்து கர்னல் 41950 வந்து நம்ம வந்து ப்ரைமரி கர்னல் அந்த ஃபஸ்ட்டு கர்னல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ரீநேம் பண்ணி கர்னல் Fன்னு மாற்றிக்கணுங்க. அடுத்து வந்து கர்னல் 4197 வந்து செகண்டரி கர்னல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கர்னல் Sன்னு வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து
நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு grub2win வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். grub2win இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ வந்து செப்பரேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து grub2win வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து மேனேஜ் பூட் மெனு கொடுத்துங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு OS யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், Abstergo OSன்னு. ஸோ வந்து நீங்கள் ஒரு நியூ என்ட்ரி கொடுத்துங்க, ஆட் நியூ என்ட்ரி கொடுத்துங்க. இப்போ வந்து டைப் வந்து சப்மெனுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. டைட்டில் வந்து எனி நேம் Abstergo OS இல்லை எனிதிங் வச்சுக்கோங்க. நான் வந்து Abstergo OS வெர்ஷன் 1 வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எடிட் கஸ்டம் கோட் கொடுத்துங்க. grub கோடு வந்து நான் வந்து grub2win ஃபைலோட வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துங்க. இப்போ வந்து OS ஐக்கான் வந்து ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து ஓகே கொடுத்துங்க. இப்போ வந்து அப்ளை கொடுத்துங்க. அவ்வளோதான், ஓகே கொடுத்துங்க. இப்போ வந்து ரீபூட் பண்ணணும். ஸோ வந்து நான் கேமரா மோடுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண OS வந்து 3rd இருக்குது. இதில் வந்து ப்ரைமரி கர்னல் வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான், வந்து OS பூட் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து Abstergo OS வந்து லோகோ வந்து வந்துருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து OSக்கு வந்தாச்சு. இப்போ வந்து செட்டிங்ஸ் போய் உங்களுக்கு காட்டுறேன். Lenovo E41 அப்படின்னு காட்டுறேன். மாடல் பார்த்தீங்கன்னா தெரியும், 80U6 இருக்குது. நம்ம யூஸ் பண்ண கேர்னல் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வெர்ஷன் வந்து Abstergo OS 1.0 இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.